அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். துலாம் ராசி, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் கேதுவோட கன்னி ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி வக்கர நிலையில் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார். 6ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில் செஞ்சிட்ருக்காங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் பாகிஸ்தானத்தில் மிதுன ராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல புதன் கடக ராசியில் இருக்கார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசி உங்கள் ராசினது 12ஆம் இடத்துல இருக்காருங்க. குருவோட பார்வையில் இருக்கார். ஒரு பாதுகாப்பு தான், சேஃப்டி தான். இருந்தாலும் சின்ன சின்ன மனக்குழப்பம், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் மந்தமாக டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாமே ஆரம்ப பகுதி இருக்கும். ஆனால் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், ராசிநாதன் ராசிலே வர்றார். 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள், 18ஆம் தேதி உங்களுக்கு நிறைய மாற்றத்தை சுக்கிரன் கொடுத்துருவார். 18ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். ஆரம்ப பகுதி ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகும், கொஞ்சம் மந்தமாக நிதானமாக கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்கள் மைண்டு ஸ்டடியாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வருமானம் வரும், ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க, குழப்பங்கள் இருக்காது, தெளிவாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்குங்க இந்த மாதம், சரிங்களா? 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள், நிறைய நல்லது நடக்கும். ஒரு ராசிக்கு 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார். இந்த மாதம் முழுக்கவே பணப்பிரச்சனை இருக்காது. சின்ன சின்ன ஒரு சில பேருக்குலாம் பணப்பிரச்சனை இருந்தால் கூட அதை சமாளிச்சிட முடியும் உங்களால். ஒரு சில பேர்த்துக்கு ஜாதகத்தில் கெட்ட தசாபதி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குமே தவிர அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. ஏன்னா கோச்சார பலன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு. பிறப்பு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடந்து பாவகிரகத்தோட தொடர்பு இருந்தால் மட்டுமே தான் ஒரு சில பேர்த்துக்கு பாதிப்பு இருக்குமே தவிர இந்த மாதம் கோச்சார பலன் பொது பலனாக பார்க்கும்போது பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், பாகிஸ்தானத்தில் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கார். எப்படி சமாளிச்சிருவீங்க இந்த மாதம் துலாம் ராசி நேயர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. பணப்பிரச்சனை இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார், வக்கர நிலையில் இருக்கார். ஸ்பீடாக செயல்படுறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம், சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த மாதம். முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் ஒரு சில மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். 6ல் ராகு இருந்தால் எதிரி இருக்க மாட்டாங்க. எதிரி உங்களை சுற்றி இருந்தால் கூட அவங்க உங்களோட விலகி போயிடுவாங்க. கடன் இருந்தால் கூட அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குனது, அதுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் இந்த மாதம், சரிங்களா? நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. ஒரு ராசிக்கு பாருங்கள், 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். வரன் அமையும். நல்ல வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் வரன் தேடிட்டு இருக்கீங்க. நிறைய ஜாதகம் பார்க்குறீங்க. நல்ல வரன் அமைய தான் ஏக்கத்தோடு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதம்னே சொல்லலாம். நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும், சரிங்களா? திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம், அற்புதமான மாதம். ஒரு சில பேர் கூட்டு தொழில் ஜெயிப்பீங்க இந்த மாதம். கூட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் துலாம் ராசி நேயர்களுக்கு உருவாகும். நல்ல நண்பர்களும் உங்களுக்கு இந்த மாதம் அறிமுகமாக போகிறாங்க. 8ஆம் இடத்துல குரு 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். இப்போ என்ன அர்த்தம்? விபரீத ராஜயோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். இந்த லாட்ரி ரேஸ் மூலமாக பணம் கிடைக்கிறது, சூதாட்டம் மூலமாக பணம் கிடைக்கிறது, அடுத்தவங்க பணம் கைக்கு வர்றது, அந்த ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய பிஸ்னஸ்ஸு, அந்த கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அது மூலமாக சில வருமானங்கள் பணம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? வெளிநாட்டு மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த யூடியூப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அது மூலமாக சில வருமானங்கள் கிடைக்கிறது, சோஷியல் மீடியா மூலமாக வருமானம் வர்றது, இதெல்லாமே வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தி, அதிகம். நல்லாயிருக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலே அருமையாக இருக்கும் உங்களுக்கு. ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போகும், நடுப்பகுதிக்கு மேலே ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வெளிநாட்டு பிரயாணம், முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியில் வெளிநாடு போயிடுவீங்க. நல்லா இருக்குங்க இந்த மாதம். இந்த மாதம் வெளிநாட்டு தடங்கள் உங்களுக்கு கிடையாது.
வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க, வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, வெளிநாட்டுக்கு போகணும், நாங்கள் சொந்தக்காரங்களை பார்க்க போகணும், நாங்கள் வேலை விஷயமா போகணும், தொழில் விஷயமா போகணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தகுந்த மாதம், அருமையான மாதம். வெளிநாடு போக முடியும், தடங்கள் இருக்காது உங்களுக்கு. 9ல் செவ்வாய் இருக்காருங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார முயற்சி உங்களுக்கு, பொருளாதாரத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது, பணம் வரப்போகுது, கேட்ட இடத்துல உதவி கிடைக்க போகுது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த மாதம் நல்ல மாதம் உங்களுக்கு. புதன் இந்த மாதம் பாருங்கள் ஆட்சி உச்ச பலத்தோட 12ஆம் இடத்துக்கு வரனால அது ஒரு சிறப்பான மாதம் தான். மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த மாதம். சூரியன் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு வர்றாரு. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஏன்னா சூரியன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். 12ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வையில் இருக்கிறதுனால சுபவிரயங்கள் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஆரம்ப பகுதி கொஞ்சம் பணம் வரும். சரிங்களா? நடுப்பகுதிக்கு மேலேயும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போகும், உடம்பு சரியில்லாமல் போகலாம், தடங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியில் பணம் வரும், ஆனால் அதுக்கப்புறம் நடுப்பகுதிக்கு மேலே நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சில பேர்த்துக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? இப்போ 12ஆம் இடத்துல நல்ல கிரகத்தோட தொடர்பு இருக்கிறனால வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல விஷயத்துக்காக முதலீடு போடுறது, பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக முதலீடு போடுறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதில் சந்தேகமே கிடையாது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் நடுப்பகுதிக்கு மேலே நிறைய நல்லது நடக்கிறத, 18ஆம் தேதிக்கு மேலே நல்லது நடக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ப்ரொமோஷன் ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஒரு நல்ல ஒரு மாதம், ஒரு பணப்புழக்கத்தோட நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தரமான ஒரு மாதம் சொல்லலாம். இந்த செப்டம்பர் மாதம் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன், கோச்சார பலன், கிரகநிலைகள், அதாவது இந்த மாதத்துக்கு உண்டான கிரகநிலைகள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, எதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சாரங்கிறது ஒரு 15லேருந்து 20% பேசும். அவங்கவுங்க ஜாதகப்படி தான் 80லேருந்து 85% பேசும். இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.